சீமான் அவர்கள் வந்து ஒரு 60,000 யானைகளை வந்து கப்பல் படையில ஏற்றிட்டு போனாரு அப்படின்னா இவங்க எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை சொன்னது சீமான் கிடையாதுரா, இல்ல தமிழ் தேசியவாதிகள் கிடையாதுரா, சீனாக்காரன் சொன்னான்டாத. சைனீஸ் எழுதி வச்சிருக்கான், தமிழர்கள் எழுதிக்கல. சீனாக்காரன் அவன்கிட்ட போய் கணக்கு கேளு, எங்க கிட்ட வந்து கணக்கு கேட்கிற? அவன் சொல்றான் 60,000 யானை, அவன் எப்படி என்னன்னு நீ அவன்கிட்ட போய் கேளு. அவன் தான் சொல்லியிருக்கான், சீன துறவி, அவன் தூதுவன், அவங்க வந்து பாத்துட்டு தான் சொல்லியிருக்கான் இவங்க என்னடா இத்தனை யானை வச்சிருக்காங்க அப்படின்னு. அதான் அவன் டிராவல் பண்றாங்க, டிராவல் பண்ணிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான். அவன் சொல்றான் இவங்க கிட்ட 60,000 போர் யானைகள் இருக்குது, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு உடனே. ஆனா 60,000 போர் யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போகல. அது வந்து அவர் ஒரு இந்த ஃப்ளோல சொல்லும்போது அவர் டங் ஸ்லிப்பா வருது. எக்ஸாகரேட்டட் இல்லைங்க, யானைப்படையா கொண்டு போனது உண்மை கடல்ல. ஆனா நம்ம கிட்ட 60,000 யானைகள் இருக்குன்னு சீனாக்காரன் குறிப்பில் எழுதி வச்சிருக்கான். 60,000 யானையும் போட்ல ஏற்றி கொண்டு வந்ததுன்னு எழுதல, நம்ம கிட்ட 60,000 யானைகள் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஃபேக்டையும் அவர் வந்து ஒன்னா பண்ணி அவர் சொல்லிடுறாரு. பட் 60,000 யானையா இருந்துச்சுன்னு இவங்க உடனே ஒரிஜினல் ரியாலிட்டியே பொய்ன்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம செழிப்போட ஒரு பலத்தோட அதிகார பலத்தோட தான் நம்ம இருந்திருக்கோம். ஒன் ஆஃப் த சுப்பீரியர் பவர்ஸ் இந்த வேர்ல்டுலயே சுப்பீரியர் பவர்ஸா தமிழர்கள் இருந்திருக்காங்க.